Hello friends, prepare to crack தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான இயர்லி ஸ்டடி பிளானர் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வீடியோ நம்பர் 14ல நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப் உடைய நேம், வெப்சைட் உடைய நேம் எல்லாமே கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணிட்டு அதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான மெட்டீரியல்ஸ், பெய்டு கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டு இருக்கு. பர்ச்சேஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான கம்ப்ளீட் வீடியோ கோர்ஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸில் 699 rupeesக்கு போயிட்டு இருக்கு. வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் இந்த ப்ரைஸ் வந்து கூடிய சீக்கிரம் ஐ வில் இன்க்ரீஸ் இட் கைஸ். அதுக்குள்ள பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன் கைஸ். ஸோ லெட் மீ மூவ் ஆன் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் வீடியோ. Okay, so the first equation பாத்தீங்கன்னா 2x square minus 7x plus 3 equal to 0 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 3y square minus y is equal to 0 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, ஃபைன் கைஸ். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இங்க என்னன்னு இருக்கு, 2 இருக்கு. y ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு இருக்கு, 3 இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் ஈக்குவலைஸ் பண்றதுக்கு எப்பவுமே ட்ரை பண்ணணும் கைஸ். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதை இன்டூ 3 போட்டிங்கன்னா இது 6 ஆயிடும், இதை இன்டூ 2 போட்டோம்னா 6 ஆயிடும். பட் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணாம இதுக்கு வர ஆன்சர்ஸை ஆர் ரூட்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணாலே போதும் கைஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா -7 2 into 3 is +6. ஸோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணா நமக்கு இது வரணும், 6 வரணும். ஆடோ சப்ட்ராக்ட் பண்ணாலும் இது வரணும். கரெக்டா? ஸோ 6 1s are 6 -6 - 1 is -7. -6 into -1 வந்து +6. ஸோ அது அப்படியே அதோட என்ன சொல்றது கைஸ், சைன்ஸ் சேஞ்ச் ஆகுமா? அப்ப என்ன வரும், +6, +1. ஓகேங்களா, இதை நான் 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன்னா +18 +3ன்னு வரும். ஓகே, அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு, 3y square minus y is equal to 0 இருக்கா? இதுல நான் y காமனா எடுக்கிறேன்னா 3y minus 1 is equal to 0. அப்போ y ஓட வேல்யூ equal to 0 and 3y minus 1 equal to 0 னா y equal to 1/3 that is equal to 0.33 அந்த மாதிரி வரும். ஓகேங்களா கைஸ்? ஸோ நான் என்ன பண்ணும், இதை நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 0, 0.33 2ஆல மல்டிப்ளை பண்ணனா 0, 0.66 அப்படின்னு ஆகும். ஓகேங்களா, ஸோ என்ன இருக்கு, 18 இருக்கு, 3 இருக்கு, 0 இருக்கு, 0.66 இருக்கு. ஸோ இதையும் கம்பேர் பண்ணா இது கிரேட்டரா இருக்கு, இதையும் கம்பேர் பண்ணா எக்ஸ் தான் கிரேட்டரா இருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னாலும் எக்ஸ் தான் கிரேட்டரா இருக்கு, இதையும் கம்பேர் பண்ணாலும் எக்ஸ் தான் கிரேட்டரா இருக்கு. ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஒய் அப்படிங்கிறது தான், சாரி, x is greater than y அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர் கைஸ். ஓகே, ஜஸ்ட் a minute கைஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடலாம். x square plus 13x minus 318 இருக்கு. எப்பவுமே நம்ம ஈக்குவேஷனை ஈக்குவல் டு 0 அந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும் இஃப் இட் இஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கைஸ். ஓகேவா? அப்ப இது என்ன ஆகும், x square plus 13x plus 380 equal to 0 அப்படின்னு மாறும். இது வந்து y square plus 37y plus 342 equal to 0 அப்படின்னு மாறும். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 39 318 இருக்கு. ஓகே, ஸோ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் இதை 38 10ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். 38 பார்த்தீங்கன்னா நான் 19 into 2ன்னு போட்டுக்கலாமா? ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்களேன் கைஸ், 19 plus ஒரு 20ங்கிறது 39. கரெக்ட் தானே கைஸ்? ஸோ டேலி ஆயிடுச்சு. 19 plus 20 is 39. 19 into 20 is 380. கரெக்ட் தானே கைஸ்? ஸோ +19 plus 20 அப்படிங்கிறது -19 -20ன்னு மாறிடும். ஓகேங்களா, இங்க எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. ஸோ நம்ம எதுவுமே மல்டிப்ளை எல்லாம் பண்ண வேண்டாம். அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் 37 342. ஓகேங்களா, எப்பவுமே இந்த மாதிரி பெரிய நம்பரா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா டிவைடட் பை 11ல இருந்து ஆரம்பிங்க. 11 9 8 7 அடுத்தது வந்துட்டு 4 அந்த மாதிரி யூ கேன் கோ. ஓகே,
342 11 ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ 11 ஆல ஆகாது. 9 ஆல டிவைட் ஆகுமான்னு பாத்தீங்கன்னா 27 ரைட். 72 எஸ் 9 ஆல டிவைட் ஆகும் ரைட். ஸோ 9 ஆலனா 3 9s are 27. திருப்பி வந்துட்டு ஒரு 72னா 8. ஸோ 38 into 9ன்னு வருது. இதை என்ன பண்ணலாம் 19 into 2ன்னு போடலாம். இதை 9ன்னு போடலாம். 19 plus 18 அப்படிங்கிறது வந்து 37ஆ கரெக்ட் தானே கைஸ். ஸோ plus 19 plus 18 அது வந்து என்னவா மாறும் minus 19 minus 18 ஆக மாறும். ஓகேங்களா, இப்ப கம்பேர் பண்ணலாமா? minus 19 minus 18 இருக்கு. இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஈக்குவலா இருக்கு. இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா என்னது கைஸ் இருக்கு? x வந்து லெஸ்ஸரா இருக்கு. minus 18 is greater ரைட். அடுத்தது minus 20யும் minus 19யும் கம்பேர் பண்ணீங்கன்னா என்னது? எது கைஸ் எது லெஸ்ஸரா இருக்கு? x தான் லெஸ்ஸரா இருக்கு. minus 20யும் minus 18யும் கம்பேர் பண்ணாலும் அகைன் x தான் லெஸ்ஸரா இருக்கு. ஸோ x less than or equal to y is the answer கைஸ். x less than or equal to y is the answer. ஓகே, அடுத்த கொஸ்டின்குள்ள போய் ஓகே கைஸ், அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடலாம். இதுல பாத்தீங்கன்னா இங்கேயும் பாருங்க எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 6ன்னு இருக்கு, இங்க 15ன்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவலைஸ் பண்ணோம்னா இதை நான் 15ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும், இதை நான் 6ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். நான் ஆன்சரை பண்ணா போதும் கைஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்ன ஆகும்? பிளஸ் 19 பிளஸ் 15 into 6ன்னு ஆகும். கரெக்ட் தானே கைஸ்? ஓகே, இதை வந்து நான் 3 5s are 15 எழுதிக்கலாம். இதை வந்து நான் 3 2s are 6ன்னு எழுதிக்கலாமா? ஓகே, ஸோ 3 3s are 9, 5 2s are 10. ஸோ 9 plus 10 is 19. So 9 into 10 is this value, right? So 9 10 plus 9 plus 10 அப்படிங்கிறது minus 9 minus 10ன்னு மாறும். கரெக்ட் தானே கைஸ்? ஸோ அதை நம்ம எதால மல்டிப்ளை பண்ணணும்? 15ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 15 into 9 அப்படிங்கிறது 155, 15 into 10 அப்படிங்கிறது 150. ஓகே, அடுத்த ஈக்குவேஷன். அடுத்த ஈக்குவேஷன்ல minus 32 minus 7 into 15 இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதோட கோஎஃபிஷியன்ட்டை இதை கான்ஸ்டன்டோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இது 5 3s are 15 அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ 7 5s are 35. 35 minus 3 is 32 கைஸ். 35 minus 35 plus 3 is minus 32. Minus into plus is this value, right? So minus 35 plus 3 அப்படிங்கிறது plus 35 minus 3ன்னு மாறும். இதை நான் 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். 30 into 6 எவ்வளவு? 180. 5 into 6 எவ்வளவு? 30. ஸோ 210 அப்படின்னு ஆகும். minus 18ன்னு ஆகும். கரெக்டா? 6 3s are 18. ஓகே, இப்போ நம்ம கம்பேர் பண்ணுவோம். இதையும் கம்பேர் பண்ணா எக்ஸ் பெருசா இருக்கு. இதையும் கம்பேர் பண்ணா எக்ஸ் சின்னதா இருக்கு. கரெக்ட் தானே கைஸ்? இது ஒய் தான் பெருசா இருக்கு. ஸோ ஒரு இடத்துல எக்ஸ் பெருசா இருக்கு, ஒரு இடத்துல எக்ஸ் பெருசா இருக்கு, ஒரு இடத்துல எக்ஸ் வந்து சின்னதா இருக்கு. அந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன அர்த்தம் கைஸ்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஆர் ரிலேஷன்ஷிப் cannot be established அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஒரு லெஸ் தென் நம்ம கம்பேர் பண்ணும்போது லெஸ் தேன் கிரேட்டர் தேன் மாறி வந்துச்சுனாலே x is equal to y or relationship cannot be established. ஓகே, அடுத்த கொஸ்டின். இங்க பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ அப்படியே நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் -17 பிளஸ் 36 into 2ன்னு இருக்கு. 36 into 2ங்கிறது 72. 9 8s are 72. minus 9 minus 8 is minus 17. minus 9 into minus 8 is plus 72. So minus 9 minus 8 அப்படிங்கிறது plus 9 plus 8ன்னு சேஞ்ச் ஆகும் ரூட்ஸா மாறும்போது. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் minus 19 plus 45 into 2. 45 into 2ங்கிறது 90. 10 9s are 90. minus 10 minus 9 is minus 19. minus 10 into minus 9 is plus 90, right? So minus 10 minus 9 அப்படிங்கிறது plus 10 plus 9ன்னு மாறும். ஓகேங்களா, இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம். plus 10 plus 9 இது லெஸ்ஸரா இருக்கு, இது ஈக்குவலா இருக்கு, இது லெஸ்ஸரா இருக்கு. இதையும் கம்பேர் பண்ணும்போதும் லெஸ்ஸரா இருக்கு. அப்போ
x less than or equal to y is the answer guys. Correct then guys. Okay. Okay. Okay guys, now let me move on to the next question. So அடுத்த questionல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா என்ன இருக்கு -14 plus 48 அப்படின்னு இருக்கு. 6 8s are 48 -8 minus 6 is -14 -8 into -6 is +48. Signs change பண்ணிக்கணுமா? அப்ப என்னவா மாறும்? +8, +6 ன்னு மாறும். இதுதான் வந்து என்னது? First equation. அடுத்தது second equationல என்ன இருக்கு? -18 plus 80. 10 8s are 80. -10 minus 8 is -18. -10 into -8 is +80. Signs change பண்ணிக்கணுமா? அப்ப +10 +8. இப்ப கம்பேர் பண்ணுங்க. இதையும் கம்பேர் பண்ணா லெஸ்ஸரா இருக்கு. இதையும் கம்பேர் பண்ணா ஈக்குவலா இருக்கு. இதையும் கம்பேர் பண்ணா லெஸ்ஸரா இருக்கு. இதையும் கம்பேர் பண்ணா லெஸ்ஸரா இருக்கு. அப்போ x less than or equal to y is the answer guys. Okay. அடுத்த question. இங்க பாத்தீங்கன்னாலும் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஈக்குவலா இருக்கு. ஸோ அப்படியே நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் -8 4 into 3 is +12. 4 3s are 12 or 6 2s are 12 -6 -2 -8 -6 into -2 +12. So signs change பண்ணீங்கன்னா +6 sorry -8 +6 +2. ஓகே, அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் குள்ள போகலாம். என்ன இருக்கு? +4 -12 ரைட். 4 into 3 is -12. -12 அப்படிங்கும்போது அகைன் இங்கேயும் பாத்தீங்கன்னா 6 2s are 12. 6 -2 அப்படிங்கிறது 4 6 into -2 is -12. ஸோ +6 -2 அப்படிங்கிறது -6 -2 இருந்தது +2 மாறிடும். ஓகேங்களா? இப்ப கம்பேர் பண்ணுங்க. இதையும் கம்பேர் பண்ணா எக்ஸ் பெருசா இருக்கு. இதையும் கம்பேர் பண்ணாலும் எக்ஸ் பெருசா இருக்கு. +2 -6 கம்பேர் பண்ணாலும் எக்ஸ் பெருசா இருக்கு. இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஈக்குவலா இருக்கு. அப்போ x greater than or equal to y is the answer. Correct தானே guys? அவ்வளவுதான். அடுத்த question. x plus 6 square is equal to 81. y plus 3 square is equal to 121 அப்படின்னு இருக்கு. And is one of the important question சொல்லலாம். ஜென்ரலா x square is equal to 81 அப்படின்னா x ஓட வேல்யூ வந்து +9 பாசிபிள் -9 பாசிபிள். கரெக்ட் தானே guys? +9 ஸ்கொயர் போட்டாலும் 81 தான். -9 into -9 போட்டாலும் அது +81 தான். ஸோ ரெண்டு வேல்யூஸ் வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் x plus 6 the whole square is equal to x plus 6 is equal to +9, -9. First x plus 6 is equal to +9 அப்படின்னா x ஓட வேல்யூ is 9 minus 6 that is 3. அடுத்தது x plus 6 is equal to -9 அப்படின்னா -9 minus 6 what is that? -7 sorry -9 minus 6 is -15. -15. So x ஓட வேல்யூஸ் இது ரெண்டும். ஓகேவா? அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் y plus 3 is equal to square root of 121 plus +11, -11. So y plus 3 is equal to +11 எடுத்துக்கிட்டோம்னா y ஓட வேல்யூ வந்து 11 minus 3. What is 11 minus 3 guys? 8. அடுத்தது -11 -11 minus 3 is -14. அவ்வளவுதான் guys. இப்ப கம்பேர் பண்ணலாமா? 3, -15 8, -14. இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா லெஸ்ஸரா இருக்கு. இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இது கிரேட்டரா இருக்கு. ஸோ ஒரு லெஸ் தேன் கிரேட்டர் தேன் சிம்பிள் வந்துடுச்சுனாலே x is equal to y or relationship cannot be established. Okay, next question போய். Okay guys, அடுத்த question குள்ள போயிடலாம். என்ன இருக்கு? 33. இங்கேயும் பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து வேறையா இருக்கு. y ஸ்கொயர் ஓட கோஎஃபிஷியன்ட் வேறையா இருக்கு. பட் கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கு. இதை 55ஆல மல்டிப்ளை பண்றதும் இதை 33ஆல மல்டிப்ளை பண்றதும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணிக்கணும்னா இதுக்கு வர ஆன்சரை இந்த 33ஆல டிவைட் பண்ணிக்கணும்.
இதுக்கு வர ஆன்சரை 55 டிவைட் பண்ணிக்கணும். அதுதான் ஆக்சுவல் ப்ரொசீஜரே கைஸ். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்குள்ள போவோம். ஓகே, சாரி கைஸ். 18 into 33 இருக்கா? ஓகே கைஸ், இதை நான் வந்து 9 2s are 18 எடுத்துக்கலாம். இது 11 3s are 33 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 11 2s are 22, 22 27. 22 plus 27 is 29. 22 27. So minus 22 minus 27 is minus 49. Minus into minus is plus this value. So minus 22 minus 27 அப்படிங்கிறது plus 22 plus 27. இதை 33 ஆல டிவைட் பண்ண வேண்டும். அப்போ இது என்ன ஆகும்? 2/3 ஆயிடும். கரெக்டா? இது என்னன்னு ஆயிடும்? 27/33 அப்படிங்கிறது வந்து நம்ம 3 டேபிளால, சாரி 9 டேபிளால கேன்சல் பண்றோம்னா, சாரி 9ல கேன்சல் பண்ண முடியாது. 3 டேபிளால கேன்சல் பண்றீங்கன்னா இது 9, இது 11 அப்படியே வச்சுக்கோங்க கைஸ். ஓகே, அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன். -32 -63 into 55. இதை 9 7s are 63, இதை 5 11s are 55 மாத்திரம். 7 or 9 11s are 99 minus 35. No. Or 9 5s are 45, 77. 77 minus 45 எவ்வளோ கை? 77 minus 45 na 7 minus 5 is 2 is 32. 7 minus 4 is 32. So 77 45. 77 minus 77 plus 45 அப்படிங்கிறது minus 32 minus 77 plus 45 அப்படிங்கிறது this minus value so minus 77 அப்படிங்கிறது plus 77 ஆக மாறும். minus 45 அப்படிங்கிறது sorry minus 77 plus 45. So this is will become minus 45. இது ரெண்டையும் 55 ஆல நம்ம டிவைட் பண்ண வேண்டும். ஓகே, ஸோ இது என்னது? 7/5ன்னு மாறும். இது வந்து 45 55 இருக்கும்போது 9 டேபிளால கேன்சல் பண்ணலாமா? சாரி, நாட் 9 டேபிள், 5 டேபிளால கேன்சல் பண்ணோம்னா 9/11 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 7/5 அப்படிங்கிறது, அதாவது டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் ஜாஸ்தியா இருக்குன்னா இதோட வேல்யூ 1 somethingன்னு வரப்போகுது. இதை நான் -9/11 வச்சுக்கிறேன். 2/3ங்கும் போது இதோட வேல்யூ 0 somethingன்னு வரப்போகுது. இதை நான் +9/11 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதையும் கம்பேர் பண்ணா இது லெஸ்ஸரா இருக்கு. அடுத்தது 9/11 அப்படிங்கிறதும் உங்களுக்கு என்னது கைஸ்? 0 somethingல தான் வேல்யூ வரப்போகுது. ஸோ இதையும் கம்பேர் பண்ணாலும் இது லெஸ்ஸரா தான் இருக்கு. அடுத்தது 0வையும் இதையும் கம்பேர் பண்ணா இது கிரேட்டரா இருக்கு. ஸோ ஒரு லெஸ் தேன் கிரேட்டர் தேன் சிம்பிள் வருதுனாலே நம்ம x is equal to y or relationship cannot be established. ஓகே, அடுத்த கொஸ்டின்குள்ள. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடலாம். என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4x square plus 12x is equal to 91 அப்படின்னு இருக்கு. இப்போ இது ஆக்சுவலா என்ன ஆகும்? இந்த கான்ஸ்டன்ட் இந்த சைடு வந்ததுன்னா -91 equal to 0ன்னு மாறிடும். இதுவும் இந்த சைடு வந்ததுன்னா -75 equal to 0ன்னு வந்துடும். ஸோ எப்பவுமே ரெண்டு கான்ஸ்டன்ட்டுமே, புரியுதுங்களா கைஸ்? ரெண்டு கான்ஸ்டன்ட்டுமே நமக்கு நெகட்டிவா இருக்கு அப்படின்னா லெஸ் தேன் கிரேட்டர் தேன், அதாவது இங்க பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் இதுலயும் பிளஸ் ஆர் மைனஸ்ல வேல்யூ வரும், இதுலயும் பிளஸ் ஆர் மைனஸ்ல வேல்யூ வரும். ஸோ கண்டிப்பா கம்பேர் பண்ணும்போது நமக்கு லெஸ் தேன் கிரேட்டர் தேன் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே வந்துடும். ஸோ இதோட ஆன்சர் வந்து நம்ம சால்வ் பண்ணாமலே x is equal to y or relationship cannot be established அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே ரெண்டு கான்ஸ்டன்ட்டும் நெகட்டிவா இருக்குன்னா அதோட வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ்ல வரும். ஸோ ரெண்டு வேல்யூஸும் பிளஸ் ஆர் மைனஸ்ல இருக்குன்னா கம்பேர் பண்ணும்போது நமக்கு லெஸ் தேன் கிரேட்டர் தேன் வரும். ஸோ இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது 10/x minus 24/x square is equal to 1. ஓகேங்களா? இப்போ இதோட எல்சிஎம் என்னது? எக்ஸ் ஸ்கொயர். இங்க ஆல்ரெடி எக்ஸ் இருக்கு. அப்போ இதோட இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் போட்டீங்கன்னா இங்க மேல 10x வரும். -24/x ஸ்கொயர் இந்த சைடு போயிடுச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு ஆயிடும். ஸோ இது எல்லாமே இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் -10x + 24 = 0. அவ்வளோதான் கைஸ். இதை சால்வ் பண்ணோம்னா
6 4s are 24. So minus 6 minus 4 is minus 10. Minus 6 into minus 4 is plus 24. So that will become plus 6 comma plus 4. அடுத்தது minus 6 by y square equal to 1. Y square is the LCM, right? அப்போ இங்க already y இருக்கு. That means என்னதுன்னா into y square அதுதான் அதோடைய meaning is okay. So என்ன ஆகும் 5y minus 6 is equal to கீழ இருக்கிற y square இந்த சைடு போயிடும். So y square ஓகேங்களா. So y square minus 5y plus 6 is equal to 0 அப்படிங்கிற மாதிரி நான் போட்டுக்கிறேன். இப்போ இதை எப்படி கொண்டு வரலாம்? 6னா 3 2s are 6. Minus 3 minus 2 is minus 5. Minus 3 into minus 2 is plus 6. So that will become plus 3 comma plus 2. Compare பண்ணிக்கலாமா? Greater. இதையும் compare பண்ணிக்கலாமா? Greater. Next இதையும் compare பண்ணிக்கலாமா? Greater. இதையும் compare பண்ணிக்கலாமா? Greater. அப்போ இதோட ஆன்சர் என்னது guys? X is greater than y அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் 289x அப்படிங்கிறது என்னது guys? 17x square root of 225 எவ்வளவு? 15y equal to 125. அடுத்தது 361 உடைய ஸ்கொயர் ரூட் என்னது? 19x plus 5y equal to 15. It's a linear equation. ஓகேங்களா, இது வந்து quadratic equation கிடையாது. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்ப இதை நான் into 3 போட்டேன்னா இதுவும் 15 ஆயிடும். ஸோ ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாமா? into 3 19 into 3ங்கிறது எவ்வளவு guys? 57 ஓகேங்களா. ஸோ 57x plus 15y equal to 45. ஓவராலா நான் எல்லாத்தையும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணலாமா? ஓகே, 57 minus 17 அப்படிங்கிறது எவ்வளவு guys? 50 minus 10 அப்படிங்கிறது 40. So 40x is equal to 125 minus 45. So that is 80. x ஓட வேல்யூ is equal to minus 2. இதை நான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணேன்னா என்ன ஆகும்? 17x இருக்கு. So 17 into minus 2 is minus 34 plus 15y is equal to 125, right? 17 into 17 into இது minus 34. Okay. அப்போ 15y is equal to 125 plus 34 அப்படிங்கிற மாதிரி வரும். 120 plus 30 is 150. 159, right? 159. So plus 15y is equal to 159 by 15. இது கண்டுபிடிக்க வேலையே இல்லை, ஏன்னா இது கண்டிப்பா பிளஸ் வேல்யூ தான். இது மைனஸ் வேல்யூ. ஸோ ஆல்வேஸ் பிளஸ் இஸ் கிரேட்டரா ஆர் மைனஸ் இஸ் லெஸ்ஸர். அப்போ எக்ஸ் லெஸ் தேன் ஒய் அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். அவ்வளவுதான் கைஸ். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஓகே கைஸ், ஸோ இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் இட்ஸ் அ லீனியர் ஈக்குவேஷன். இதை எப்படி சால்வ் பண்றேன் அப்படிங்கிறத பாருங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகே, இது பாருங்க, 12x minus 16y equal to minus 16 இருக்கு. 17y or minus or இது எப்படி எடுத்துக்கலாம்னா minus 13x plus 17y equal to 12 எடுத்துக்கலாம். மேபி நான் இதை 13 ஆல மல்டிப்ளை பண்ணணும், ஆர் இதை 12 ஆல மல்டிப்ளை பண்ணணும், ஆர் இதை 17 ஆல மல்டிப்ளை பண்ணணும், ஆர் இதையும் 16 ஆல மல்டிப்ளை. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா போகும். இந்த மாதிரி சம்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம்னா what we can do is first equation minus second equation பண்ணுவோம் guys. ஓகேங்களா, இது மைனஸ் இது பண்ணீங்கன்னா இது பிளஸ் ஆயிடும், இது மைனஸ் ஆயிடும், இதுவும் மைனஸ் ஆயிடும். ஓகேங்களா, so 12 plus 13 அப்படிங்கிறது எவ்வளோ guys? no guys, we are just we can add it guys. Okay, just a minute. அந்த ஈக்குவேஷன் ஆட் பண்ணுங்க. 12x minus 13x அப்படிங்கிறது என்னது? that is minus x. இது வந்து எவ்வளவு? 17 minus 16 அப்படிங்கிறது எவ்வளவு? minus y. minus 16 plus 12 அப்படிங்கிறது எவ்வளவு? minus 4. அப்போ minus 6 minus y is equal to minus 4 இருக்கா? இது எல்லாத்தையுமே மைனஸ் நம்ம வெளியில எடுத்துட்டோம்னா x plus y is equal to 4 or x is equal to
just a minute, these minus 6, sorry, minus 6, this is plus y, okay, sorry, minus 6 plus y is equal to minus 4 ஆகுதா? So நான் இது என்ன பண்ணிக்க போறேன்னா, okay, இப்போ எல்லாத்தையுமே சைன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்றோம்னு வச்சுக்கோங்க guys. x minus y is equal to plus 4 ஆயிடும், or x is equal to என்னன்னு ஆகும், y plus 4 ஆகும். x is equal to y plus 4 ஆகுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, x ஓட வேல்யூ வந்து y ஓட வேல்யூவோட 4 வந்து அதிகம் அப்படிங்கறதான் அதோடைய மீனிங். கரெக்ட் தானே guys? x is equal to y plus 4னா x ஓட வேல்யூ வந்து எப்பவுமே y ஓட வேல்யூவை விட 4 அதிகமா தான் இருக்கும். அப்ப எப்பவுமே x வந்து greater than y தானே guys இருக்கும். புரியுதுங்களா? x ஓட வேல்யூ y ஓட வேல்யூவோட எப்பவுமே நம்ம 4 ஆட் பண்ணிக்கணும். அப்போ always x is greater than y, right? So this one is the answer. x greater than y அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகே guys, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம். அண்ட் இந்த கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் ப்ராப்ளமா தரேன். this is the first homework, ஓகேங்களா? இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் this is the second homework, ஓகேங்களா? செகண்ட் homework ப்ராப்ளம் இது. இதையும் சால்வ் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் this is the third homework problem guys, ஓகேங்களா? இது எனக்கு மூணையுமே நீங்க சால்வ் பண்ணி எனக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா போடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது இதோட ஆன்சர்ஸை ரிவீல் பண்றேன், ஓகேங்களா? இப்போ நமக்கு லாஸ்டா நம்ம என்ன வீடியோ பார்த்தோம், சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷனுடைய மெயின்ஸ் வீடியோ பார்த்தோம்ல, அதுல ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுத்திருந்தேன்ல, அதோட ஆன்சரை இப்ப டிஸ்கஸ் பண்ணிடுவோம், ஓகேங்களா கைஸ்? ஃபைன். ஓகே, ஸோ என்ன இருக்கு, அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 14.06% அப்படின்னு இருக்கிறத நான் 14% எடுத்துக்கலாமா? தட் இஸ் 14/100 into 44 into 52 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மைனஸ் 1575 டிவைடட் பை 63 மைனஸ் 1584 டிவைடட் பை 36. ஓகே, ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் கைஸ். ஓகே, ஸோ 14/100 44 52 இருக்கு. இதை 4 டேபிளால கேன்சல் பண்ணோம்னா இது 11, இது 25 ஆயிடுமா கைஸ்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4 டேபிள்னா 25 இருக்கா? வேற ஏதாவது இதை கேன்சல் பண்ணலாம். 52 is also again. வேற எதாலையுமே இதை கேன்சல் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்ராக்சிமேஷன் தானே கைஸ். ஸோ இதையும் நான் கேன்சல் பண்ணி இதை நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். 11 2s are எவ்வளவு? 22. 22 into 14. 14 into 20 plus 14 into 2 or 14 into 20 எவ்வளவு? 280 plus ஒரு 28. That means 280 plus ஒரு 28 அப்படிங்கிறது 308. கரெக்டா? ஸோ இந்த வேல்யூ 308. அடுத்தது 1575 divided by 63 இருக்கு. ஸோ 63 இதையும் நம்ம அப்ராக்சிமேட்டா கேன்சல் பண்றோம்னா 2 and 5 approximately 25 வரும். அடுத்தது 361584 இருக்கா? இதை வந்துட்டு நம்ம 4 டேபிளால கேன்சல், சாரி 9 டேபிளால இது கேன்சல் ஆகுமா? 9 டேபிளால பாத்தீங்கன்னா 88 81, எஸ் 9 டேபிளால கேன்சல் ஆகும். அப்ப இது 4 1 minus 9, திருப்பி நமக்கு எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும் கைஸ்? 9 அப்படிங்கும் போது 60 9, ஓகே 50 68 இருக்கும். 68 அப்படிங்கும் போது 7s are 63, திரும்பி 54 இருக்கும். 54 அப்படிங்கிறது 6. இதையும் 4 டேபிளால கேன்சல் பண்ணீங்கன்னா 4 again 4. ஸோ minus 25 minus 44. 20 plus 40 எவ்வளவு? 60. 5 plus 4 எவ்வளவு? 9. ஸோ 69. 308 minus 69. 300 minus 60 அப்படிங்கிறது சாரி 300 minus 60 அப்படிங்கிறது எவ்வளவு? 340. நெக்ஸ்ட் 8 minus 9 is minus 1. சாரி 300 minus 60 அப்படிங்கிறது நமக்கு 340 வரும். ஓகே, அடுத்தது 8 minus 9 is minus 1. ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் 339 சாரி 239 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ அப்ராக்சிமேட்டா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 251. ஏன்னா இங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்,
அப்ராக்சிமேஷன் தான் இங்கேயும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அப்ராக்சிமேட்டட். நான் இதை வந்து 251க்கு ஈக்குவலன்ட் பண்ணி ஸோ 251 இஸ் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். பிகாஸ் எல்லாமே we are approximating தானே கைஸ். ஸோ அதுக்கு க்ளோசரா இருக்கிற ஆப்ஷன் வந்து இதுதான். ஸோ நான் 251 அப்படிங்கிறத நான் லாக் பண்றேன். ஓகேங்களா கைஸ்? ஓகே, தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு ஏதாவது பேசிக்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரஷ் அப் பண்ணணும், எனக்கு இன்னும் கிளியரா நிறைய கான்செப்ட்ஸ் தெரியணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.